ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி கேள்விப்படாதவங்க இந்த உலகத்துல மிக குறைவு. அப்படிப்பட்ட ஒரு பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ள போன விமானமோ கப்பலோ திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்க இருக்கு? நம்ம இந்தியால இதே மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். உலகத்துல பல மர்மமான விஷயங்களுக்கு நடுவுல ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வர முடியாம இருந்தா அந்த இடத்தையும் மர்மமான ஒரு இடம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட மர்மம் நிறைந்த ஒரு பகுதி தான் இந்தியா மியான்மர் எல்லையில இருக்கக்கூடிய நவாங் ஏரி. இந்த நவாங் ஏரிய திரும்பி வர முடியாத ஏரின்னு சில பேர் சொல்றாங்க. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தியா மியான்மர் எல்லை பகுதியில இந்த ஏரி இருக்கு. இரண்டாம் உலக போர் நடந்தப்ப இந்த ஏரியின் மீது பறந்த ஒரு விமானி இதை தர நினைச்சிட்டு விமானத்தை தரையிறக்க முடிவு செஞ்சு தரையிறக்கி இருக்கிறாரு. ஆனா இது ஏரிங்கிறதுனால இந்த ஏரிக்குள்ள விழுந்த விமானம் விமானியோடையே காணாம போயிருக்கு. இதுவரைக்கும் இந்த விமானம் குறித்த எந்த தடயமும் கிடைக்கலையா. இந்த ஏரிக்குள்ள யாரும் போய் பார்க்கல. ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. இந்த ஏரிக்குள்ள போன யாரும் திரும்பி வந்ததே இல்லை அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஏரிக்குள்ள போறதுக்கே பயப்படுறாங்க மக்கள். இதே மாதிரி ஜப்பான் நாட்டு ராணுவ வீரர்கள் சில பேர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டுக்கு திரும்பி போறப்ப இந்த ஏரி வழியா கடந்து போக முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படி இந்த ஏரிக்குள்ள இறங்கி அடுத்த கரைக்கு போகலான்னு இறங்கின யாருமே திரும்பி வரவே இல்லை. முழுக்க முழுக்க இந்த ஏரிக்குள்ளேயே மூழ்கி போயிட்டாங்க. அவங்களுடைய எலும்பு கூடுகள் கூட கிடைக்கலையா. ஆனா சில பேர் அவங்க மலேரியால தான் இறந்தாங்க. அப்படி இறந்தவங்கள இந்த ஏரிக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏரிக்குள்ள போன யாருமே திரும்பி வராததுக்கு என்ன காரணம்? செவி வழியா கேட்ட ஒரு கதை என்ன சொல்லுதுன்னா, இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஏரியில மிகப்பெரிய மீனை பிடிச்சிருக்கிறாரு. அதை வெட்டி இந்த கிராமத்துக்கே விருந்து வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த விருந்துல ஒரு பாட்டியையும் பேத்தியையும் கூப்பிடல. இந்த பாட்டி கோவப்பட்டு அந்த கிராமத்து மக்கள் கிட்ட சண்டை போட்டப்ப இந்த கிராம மக்கள் அந்த பாட்டியையும் பேத்தியையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இந்த அவமானம் தாங்காம பாட்டியும் பேத்தியும் குளத்துல குதிச்சு தற்கொலை செஞ்சுட்டதா சொல்லப்படுது. அவங்க தற்கொலை செஞ்ச அடுத்த நாளே அந்த ஏரிக்குள்ள ஒட்டுமொத்த கிராமமே மூழ்கி போனதா அங்க இருக்க மக்கள் இன்றளவுக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏரிக்குள்ள யார் போனாலும் அவங்க திரும்பி வந்ததே இல்லையா. இதுதான் மனிதர்கள் அந்த ஏரிக்குள்ள காணாம போறதுக்கான காரணமா சொல்லப்படுது. பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியில ஏன் மக்கள் காணாம போறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகளையும் செஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்களுடைய தேடலுக்கான விடை கிடைக்கவே இல்லை. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திரும்பி வர முடியாத ஏரிங்கிற பேரோட நவாங் ஏரி மர்மங்களோட பக்கத்துல தனக்குன்னு தனி இடத்தை பிடிச்சிருக்கு. நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மர்ம தேசம் பாட்காஸ்ட்.